ஓம் சக்தி பராசக்தி. அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவைத் தலைவி கிருஷ்ணவேணி அவர்களுக்கும், குழுமத்தில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருட ராசி பலனை பற்றி பார்ப்போம். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு, அதாவது மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, துவாதசி திதி, பாலவ கரணம், சுபயோகத்தில் கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறது இந்த வருடம். வருடம் பிறக்கும் போதேங்க குரு உங்களுடைய இடத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு 6 மாதம் கழித்து 2ஆம் இடத்தில் குரு தனஸ்தானத்தில் வருகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம் இந்த வருடம், அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு. நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது மிதுன ராசி நேயர்களுக்கு. ஏன்னா ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். ராசியில குரு பகவான் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடமான புத்திரஸ்தானம், 5ஆம் இடமான சொத்து, 5ஆம் இடமான பந்தயம், இந்த மனப்பான்மைய உருவாக்குது. உனக்கு உதவ நீதான் உண்டு, உன்னை மாற்ற நீதான் நம்பு. நம்மளையே நம்ம செதுக்கிக் கொள்ள போகிறோம் இந்த வருஷம் தாங்க. நீயே குரு, நீயே ஒளி, நீயே தெய்வம், நீயே எல்லாம். அதாவது குரு பகவான் 7ஆம் இடத்துல பார்க்கிறார். அப்ப 7ஆம் இடத்துல பார்க்கும்போது மிதுன ராசி நேயர்களுக்கு வெளிநாட்டிலுடைய போகக்கூடிய அந்த பயணம் தரப்போகிறார். வெளிநாட்டுல சென்று போகக்கூடிய பயணத்தை உருவாக்குறார். 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்ப்பதனால அடிக்கடி அவங்க வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. 6ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது நம்மளுக்கு குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது நம்ம குடல்ல கல்லீரல், மண்ணீரல், கணையம், இந்த மாதிரி உறுப்புகள் பாதிப்புகள் இருந்தாலுமே அது எல்லாமே சரியாயிடும் இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது. விடிவு காலத்தை பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி தாங்க. இந்த வருஷம் மிதுன ராசிக்கு விடிவு காலம் தான். ஏன்னா நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க 2025ஆம் ஆண்டு. மோசமான உடல்நிலை 2025ஆம் ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு. ஆனா இந்த வருடம் ரொம்ப ஆரோக்கியமா மனநிலையில அவங்க உடல்நிலையும் சரி, மனநிலையிலையும் இருப்பாங்க. நல்ல ஆரோக்கியமான மனநிலை இந்த வருஷம் அவங்களுக்கு. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். அதாவது இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு வரப்போகிறார். பாக்கியஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்துல ராகு உட்காரும் போது உங்க அப்பா, தாத்தா, முத்தாத்தா, பாட்டன், பூட்டன் செய்யற அத்தனை புண்ணியமும் மிதுனத்துக்கு தான் கொடுக்க போகிறார். அப்ப 85% மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல சுபயோகம் ஏற்படும், நல்ல மனநிலை ஏற்படும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. குடும்பம் ஒற்றுமையா இருப்பாங்க மிதுன ராசி நேயர்கள். பிரிந்த கணவன் ஒன்று சேர்வாங்க.
அதாவது காதல் செய்து திருமணம் செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும். 85% மிதுன ராசிகளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு. குடும்பத்துல சந்தோஷம் நிகழும். அதாவது மிதுன ராசி அவங்க கண்ணாடி அ மாற்றுவாங்க. டீத் அலைன்மென்ட் பண்ணுவாங்க. கணவன், மனைவி பிரிந்தவங்க ஒண்ணு சேருவாங்க. அழகா இருப்பீங்க நீங்க. உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தா ஆண் குழந்தை தான் பிடிக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர்னு கல்யாணம் நடக்கும். திடீர்னு குழந்தை உண்டாகும். திடீர்னு கல்யாணம்னா ஏற்கனவே அவங்க விரும்பி பண்ணியிருப்பாங்க. இல்ல பேசி முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நாளா நீண்டு இழுத்துக்கிட்டே போயிருக்கும். அப்ப அவங்களுக்கு உடனே விரும்பியவங்களுக்கு வந்து உடனே கல்யாணம் நடக்கும். குழந்தை ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து அ அ குரு அ குரு போகும்போது, அதே மாரி சனி திரிகோணத்துல உட்காரும்போதும், உங்களுடைய நாக்கு, உணவு, சாப்பாடு எப்படி மாறுதுன்னா, மருந்தா மாறி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்த உருவாக்குது. அப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப கௌரவமா வாழ்வீங்க இந்த வருஷம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் சான்ஸ் வரப்போகுது. ரொம்ப குடும்ப ஒற்றுமையா இருக்கும். இந்த வருஷத்துல நிலம் வாங்க, விற்க ஏற்ற வருடம். ஃபே அதாவது அ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்லா ஃபேமிலி அமையும். ஆருத்ரா நட்சத்திரம் சாட்சாத் சிவபுராண நட்சத்திரம் தாங்க. அதாவது திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான லைஃப் இருக்குது. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. 85% இந்த திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகும். புனர்பூச நட்சத்திரம் வந்து 85% வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா சந்தோஷமா 85% அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மாரி பொருளாதாரத்திலயும் 95% இருக்கும். எந்த ஒரு பண கஷ்டமே இருக்காது. பணப்புழக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மேஜிக் மனி ஃப்ளோ அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து 10ஆம் இடத்துல அதாவது குரு அதாவது 10ஆம் இடத்துல சனி வந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இந்த நேரத்துல. அவங்களுக்கு அதாவது மேஜிக் மனி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கையில. இந்த வருடம் அவங்களுக்கு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு. அடுத்ததா நம்ம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, அதாவது பணத்துக்கு இனிமே பஞ்சமே இல்ல. ஏன்னா மேஜிக்கல் மணி மைண்டுன்னு சொல்லிட்டோம். மணி ஃப்ளோ ஆகுதுன்ட்டோம். ஏன்னா 10ல் சனி இருக்கிறார். அதனால எந்த ஒரு மாற்றமும் இல்ல. மிதுன ராசிக்காரங்க புத்திசாலித்தனமா தான் இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. இந்த 10ல வந்து சனி இருப்பதா, குரு வீட்டில் இருப்பதாலும் சேஃப்டியான சனின்னு சொல்றோம் இந்த வருஷம் அவங்களுக்கு. குரு பயிற்சி 2ஆம் இடத்தில் அதாவது குரு மாறுகிறார். நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் 2ஆம் இடத்துல மாறும்போது. அதாவது 2, 9, 5, 9, 11 இந்த இந்த கட்டத்திற்கு குரு வரும்போது சுப நிகழ்ச்சி ஏற்படும் அவங்களுக்கு. சுப நிகழ்ச்சினா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டாகும். நல்லபடியா குழந்தை பிறக்கும். அவங்க தொழில் நல்லா சிறப்பா ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி நெறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இந்த குரு வரும்போது ரொம்ப சிறப்பான வருடமா அமைஞ்சிருக்கு. அது மாரி நம்ம பணப்புழக்கமும் ரொம்ப அதிகமா அதாவது மேஜிக்கல் மணி ஃப்ளோவா தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த இந்த வருஷம் வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகுவும், 3ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாருங்க. டிசம்பருக்கு பிறகு தான் இந்த கிரக மாற்றம் இருக்கும். இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு 80% நல்ல பலன்கள தான் தரப்போகிறாரு. ஆனா இந்த வருடம் வந்து கிரக நிலைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அருமையா இருக்குது.
குருவின் பார்வை இருந்தாலே எல்லா செயலும் வெற்றிகரமாக அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை ரொம்ப அருமையா இருக்குது. மாணவ செல்வங்களுக்கு, அதாவது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். விருப்பமான வேலை கிடைக்கும் அவங்களுக்கு. சனி 4ஆம் இடத்துல பார்க்கிறார். சனி 4ஆம் இடத்துல பார்க்கிறார். இவங்க அந்த டயத்துல பேங்க் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கும், டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் வெற்றி தான் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையானதாக இருக்கும். அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு வந்து அவங்களுக்கு பூஜைகள் செய்து, பரிகாரங்கள் செய்து, தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமா வெற்றி கிடைக்கும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. மிதுன ராசியில் இருப்பவங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும், காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறேன். நன்றி. ராஜபலத்திலிருந்து மாரீஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகை புவனேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகை புவனேஸ்வரி. ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சரசர ஜனனி நாராயணி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகை புவனேஸ்வரி. நாககங்கன நடராஜ மனஹரி யானை வித்தீஸ்வரி ராஜராஜேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகை புவனேஸ்வரி. பலவிதமாயுன்னை பாடவும் மாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமல சூடவும் உலகம் முழுதும் என்ன தகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகை புவனேஸ்வரி. உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டு வைத்தாய். நிழலன தொடர்ந்த முன்னல் கொடுமையை நீங்க செய்தாய். நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகை புவனேஸ்வரி. துன்ப புலத்தில் இட்டு தூயவனாக்கி வைத்தாய். தொடர்ந்த முன்மாயை நீக்கி பிறந்த பயனை தந்தாய். அன்பை பூட்டி உந்தன் நாடலை காண செய்தாய். அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகை புவனேஸ்வரி.